ஹலோ ஆல், வெல்கம் டு சம்திங் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரேண்டமாக நானும் என் ஃப்ரெண்டு செஸ் விளையாண்டுருக்கும்போது நான் கரெக்டாக என் ஃப்ரெண்டை செக்மேட் இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, செஸ் எங்கேருந்து உருவாச்சு? எப்படி இந்த செஸ் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் யார் கொண்டு வந்தா? எப்படி எதனால் இது வந்து 8x8 போர்டு இருக்குது? எங்கே எந்த கண்ட்ரிலேருந்து ஆரிஜின் ஆச்சு? இந்த மாதிரி நிறைய டவுட் எங்கள் மைண்டில் வந்து ரைஸ் ஆச்சு. அப்போ நாங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, செஸ் வந்து ஒரு பிரிட்டிஷ் கேம், ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி இருந்தால் இந்தியாவுக்கு எம்பாவில் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய நினச்சோம். பட் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, செஸ் வந்து இந்தியாவில் தான் ஆரிஜினேட் ஆகிருக்கு. 6th சென்ச்சுரியிலேயே வந்து செஸ்ஸை வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய பிளேசஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. இது எதனால் பண்ணாங்கன்னா வந்து, நிறைய இந்தியாவில் வந்து நிறைய கிங்ஸ் கிட்ட நிறைய ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த காலத்திலேயே. பட் ஆனால் அவங்களுக்கு அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியலை. நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாலும் அவங்கக்கிட்ட லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. எப்படி வந்து கரெக்டாக இன்னொருத்தரை வந்து அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கில்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய கிங்ஸ் வந்து யோசிச்சு இதுக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி ஏதோ ஒரு பண்ணுங்கிறதுக்காக ஒரு கேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அது பேர் வந்து செஸ்ஸே கிடையாதுங்க, சத்ரங்கான்னு சொல்கிறாங்க. சத்ரங்கா கேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சோல்ஜர்ஸை, அவங்க மினிஸ்டர்ஸை எல்லாரும் விளையாட வைக்கிறாங்க. சத்ரங்கா அப்போ வந்து இந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த பிஷப்ஸ், இந்த காயின்ஸ்லாம் அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, லைக் சிமிலராக தான். லைக் வந்து சோல்ஜர்ஸ் இப்போ பான்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் இந்த பிஷப்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து நைட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் மெயின் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து, இப்போ நம்ம கியூன்னு சொல்கிறோம்ல, அது வந்து முன்னாடி வந்து மினிஸ்டராக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் வார்ஸ்க்கு வந்து கியூன் போக மாட்டாங்க, மினிஸ்டர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸாக இருப்பாங்க வாரில். ஸோ அதை வந்து மினிஸ்டராக வச்சுருந்தாங்க. லேட்டரான வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து அந்த மினிஸ்டர் ஒரு காயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு கியூனுக்கு வந்து ஒரு மோர் பவராக ஒரு காயின் வந்து கொண்டு வந்தாங்க லேட்டரான ஸ்டேஜஸில் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சத்ரங்கா வந்து மெதுவாக வந்து டெவலப் ஆகி வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வச்சு ஆரிஜினேட் ஆகி பிரிட்டிஷ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரிட்டிஷில் வந்து இந்த சத்ரங்காங்கிற நேமை வந்து அவங்களால வந்து ஸ்பெல் பண்ண முடியாதனால மெதுவாக இந்த சத்ரங்காங்கிறது செஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த 8x8 போர்டில் ஏன் செஸ் கொண்டு வந்தாங்கன்னா, 8x8 போர்டு வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து சிமெட்ரிக் ஃபீல்டும் அப்புறம் வந்து ஒரு பேலன்ஸையும் வந்து கொடுக்கும். இதனால் வந்து போத் ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், வித்தவுட் காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இல்லாமல் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்புறம் ரொம்ப எங்கேஜிங்காகவும் வச்சுக்கும், அப்புறம் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸும் வந்து ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பாசிபிலிட்டியாகவும் இருக்கும். இதனால தான் வந்து இந்த 8x8 போர்டை வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, லைக் 8x8 போர்டில் ஒரு மேத்தமெட்டிக்கலாகவும் ஒன்று இருக்குது, லைக் 2 பவர் 3னால 8. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து 4 தான் டிவைட் பண்ணலாம். 1, 2, 4 and 8 இந்த இதால் டிவைட் பண்ண முடியும். இவ்வளோ டிவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சிமெட்ரிக் ஆப்ஷனும் பேலன்ஸும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ செஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா சம்திங் இன்ஃபர்மேட்டிவ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இதை பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.